இந்த பொண்ணோட கனவுல இருந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணோட மாமியார் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து துரத்திடுறாங்க. இதனால இந்த பொண்ணு பக்கத்துல ஒரு குடிசையை போட்டு அவங்க பொண்ணை வந்து பாத்துக்கிறாங்க. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணோட மாமனார் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. உடனே இந்த பொண்ணு அந்த ஆளை தள்ளி விட்டு அங்க இருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணோட மாமியார் இந்த பொண்ணை எழுப்பி காலையில் ஆயிடுச்சு இன்னும் வீட கூட்டாம இருக்க கூற்றி சனின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பையன் இந்த பொண்ணு தனியா இருக்காளேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து சாப்பாடை கொண்டு கொடுக்கும் போது மாமியார் வந்து அந்த பையனை தப்பா பேசி இந்த பொண்ணையும் திட்டிட்டு அங்க இருந்து அந்த பையனை போக சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மாவோட பொண்ணு சொல்றா, அம்மா எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்குன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லம்மா, நாளைக்கு உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பெரிய மனசை கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு வேலை இருந்தா வாங்கி கொடுங்களேன்னு சொல்றாங்க. அப்ப அவரும் நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கே உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுற ஒரு இடத்துக்கு இந்த அம்மா வந்து வேலைக்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் அவங்களோட குழந்தைய ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு அங்க இருக்க கற்கள்லாம் தூக்கி வேலை செஞ்சு இருக்கும்போது அங்க இருந்த அம்மாக்கள் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒரு தப்பானவன் சொல்லிட்டு அசிங்கமா பேசுறாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணு மனசோடைஞ்சு அந்த வேலை செய்யற பொருட்களை அங்கேயே போட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இதனால அந்த பொண்ணுக்கு வேலை பேசி கொடுத்த அவரு அந்த பொண்ணோட மாமனாரை கூப்பிட்டு உங்க மருமக வேலை செஞ்சுட்டு சம்பள பணத்தை வாங்காம வந்துட்டு அந்த பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது இதை கேட்டாவனும் தப்பான காரியம் பண்ண அந்த நாய் கிட்ட என்ன பணம் கொடுக்க சொல்றியாடான்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் வந்து திட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த வயசானவர் அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட போயிட்டு சம்பள பணத்தை வாங்காம வந்துட்டு இந்தாமா பணம்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அந்த பணத்தை வாங்கலாம்னு சொல்லி போகும்போது மாமியார் சொல்றாங்க சீக்கிரமா இங்க வாடி தண்ணியை எடுத்துட்டுன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட மாமனார் சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அவரோட மனைவியை போட்டு அடிச்சு கண்டவெல்லாம் என் மருமகள்கிட்ட பணத்தை கொடுன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல வாரம் போறவன் எல்லாமே அங்க வரான், நீ என்ன ஒன்னும் பார்க்காம இருக்கான்னு சொல்லும் போது உடனே மாமியார் கோவப்பட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னடி காரியம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா மாமனாரும் மாமியாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு ரொம்ப கொடுமை பண்ணி அடிக்கிறாங்க. இதனால அந்த பொண்ணு அழுதுகிட்டு அவங்களோட கணவனோட போட்டோ எடுத்து நீங்க இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பூமியில இனிமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தையோட கழுத்துல ஒரு தூக்க மாட்டும் போது குழந்தை சொல்லுது அம்மா வலிக்குதுன்னு. இதனால அம்மாவும் குழந்தைய கட்டி பிடிச்சி அழுது எலிக்கு வச்சிருந்த பூச்சி மருந்து எடுத்து பால்ல கலந்து 2 பேரும் குடிச்சிட்டு அநியாயமா இறந்து போறாங்க.